ஹரே கிருஷ்ணா. நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கன்னா, மகாபாரதத்தில் இல்லாத கதை ஒன்று. என்னன்னு கேட்டாக்கன்னா, யயாதி வந்து மேலே இந்திரன் கிட்டேருந்து இந்திரலோகத்துலேருந்து அஷ்டகன், பிரதர்தனன், சிபி சக்கரவர்த்தி அவங்க இருக்கிற இடத்துல வந்து விழறாரு. அதாவது ஏன்னா இந்திரன் கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை போல அரசர்கள் யாராவது இருந்தார்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட பதில் என்னன்னா, என்னை விட சிறந்த அரசர்கள் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு தற்பெருமை பேசுனதால அவரோட புண்ணியம் தீர்ந்து அவர் வந்து நீ சாதாரண மனுஷர்கள் போல நீ பூலோகத்தில் வாழ்வாய் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து சாபம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, அப்ப புண்ணியம் செஞ்சவங்களோட மத்தியில நான் போய் விழணும், அதுக்காகவாது எனக்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொன்னோடனே, கவலைப்படாத, புண்ணியம் செஞ்சவங்களோட இடத்துல தான் நீ போய் விழுவ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் மேலேருந்து தலைகீழ அப்படி வரும்போது அவர் அஷ்டகன் பார்க்குறாரு. "நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொன்னப்ப, நான் அத சொன்னேன். அஷ்டகன் வந்து தன்னோட புண்ணியத்தில ஒரு பகுதி குடுக்குறேன்னு சொன்னாரு. பிரதர்தனன் தன்னோட பகுதி ஒரு குடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சிபி சக்கரவர்த்தி குடுக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு சத்திரியன் வந்து இந்த மாரி அரசர்கள்கிட்ட நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் மகள் வழி உறவினர் ஒருத்தர்கிட்ட இருந்து அவர் வந்து புண்ணியத்தை வாங்கினதால அவர் வந்து சொர்க்கலோகத்துக்கு போனார். 5 தங்க ரதம் வந்தது. அந்த 5 தங்க ரதத்துல யார் யார் போனாங்கன்னா, ஆ யயாதி, அப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி, அஷ்டகன், பிரதர்தன், அப்புறம் அந்த பெண் வழி உறவினர் மூலமா தான் அவருக்கு புண்ணியம் கிடைச்சது இல்லையா? அந்த பெண் வழி உறவினர். இவங்க 5 பேர் வந்து தங்க ரதத்துல போறதா அதுல போட்டிருந்தது. ஆனா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, எப்படி வந்து அவர் வந்து புண்ணியம் செஞ்சவரோட மத்தியிலே அவர் விழுந்தாரு? அதுவும் பர்ட்டிகுலரா வந்து அஷ்டகன், பிரதர்தனன், அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி இவங்க கிட்ட மட்டும் ஏன் விழுந்தாரு? அப்படின்னு என் மனச குழஞ்சிக்கிட்டே இருந்தது. எனக்கு அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. அஷ்டகன் யாரு? பிரதர்தனன் யாரு? அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி யாரு? சிபி சக்கரவர்த்தினா ஒரு புறாவுக்காக சதைக்கு குடுத்தாரே, அந்த சிபி சக்கரவர்த்தி தானா? இல்ல, இதுல சொல்லப்படுற சிபி சக்கரவர்த்தி வேற தானான்னு எனக்கு நெறைய டவுட் இருந்தது. ஆனா, என்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு விடை தெரியல அப்டின்னா நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பேன். பிரபஞ்சமே எனக்கு இதுக்கான விடை தெரியவில்லை. எனக்கு எப்படியாவது வந்து இதோட விடைய தெரிய பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, எனக்கு அதற்கான விடை வந்து படித்ததில் பிடித்ததுன்னு ஒரு எபிசோட் போட்டேன் இல்லையா? ரொம்ப ரேர் பெண்கள பத்தி அவங்க எழுதியிருக்காங்க ஹேமா பாலாஜின்னு. அதுல எனக்கு இதோட விடை கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மகாபாரதத்துல மகாபாரதமே கதை, கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதைன்னு போகுது. இது அதை விட டீப்பா உள்ள போகுது இந்த கதை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, யயாதிக்கு ஒரு பெண் உண்டு. மாதவின்னு பேரு. அந்த மாதவிய பத்தி தான் இந்த கதை சொல்லுது. ஒரு நாள் என்னாச்சு, விஸ்வாமித்திரர் தெரியும்ல, ரொம்ப எடுத்த உடனே கோபம் வரும்ல. அந்த ராம லக்ஷ்மணர்களுக்கு வந்து குருவா இருந்தார் இல்லையா? காடுக்கு கூட்டின்னு போயிட்டு தாடகை வதம்லாம் செய்றார்ல, அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட காலவன்னு ஒரு சீடன் இருக்கான். அவன் வந்து முனிவர் மேல அவ்ளோ ஒரு பிரேமை உண்டு. முனிவருக்கு உறுதுணையா இருந்தான். அதனால அவனுக்கு குருகுல கல்வி நல்ல முறையில முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இவன் என்ன சொல்றான், "எனக்கு குருகுல கல்வி நீ படிச்சது போதும்பா. நீ வந்து இனிமே நீ உன் வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா காலவனால எதையுமே குடுக்க முடியல. அவர் சொல்றாரு, காலவன் நான் குருதட்சணை குடுக்காம எப்படி நான் இந்த குருகுலத்த விட்டு கிளம்புவேன்? நான் குருதட்சணை எதுவுமே நீங்க வாங்கலையே அப்படின்னு கேட்டவுடனே, அவரு திரும்ப திரும்ப வேணாம்ப்பா, நீ படிச்சதே போதும். உனக்கு சொல்லிக் குடுத்ததே போதும்ன்னு அவர் சொல்லிர்றாரு. ஆனா, இவன் விடாம கேட்கவும் விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்துருது. அப்படியா அப்படின்னு சொன்னோனே, அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, நிலா வண்ண குதிரைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒயிட்டு. நிலா வண்ண குதிரை, ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கிற மாரி புறவிகளி எனக்கு 800 வேணும். எனக்கு வாங்கி குடுத்துட்டு நீ போ. அப்படின்னு ஒரு கோவத்துல சொல்லிர்றாரு. இவன் என்ன பண்றான், ஐயோ! நம்ம வாயில சனி உட்கார்ந்திருந்தே இப்படி பேசிட்டோமே நம்ப. எப்படி வந்து 800 புறவைகள், அதுவும் என்ன ஒயிட்டா இருக்கணும். ஒரு காது மட்டும் பிளாக்கா இருக்கணும். அப்படியாப்பட்ட குதிரைகள் எங்க இருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்படும்போது சரி அவனுக்கு பக்கத்துல இருந்த எதுன்னு கேட்டாக்கன்னா, யயாதியோட இடம் தான் இருந்தது. யயாதி வந்து அந்த காலத்துல வந்து பிரதிஷ்டா நகரம். அவரோட தலைநகரத்துக்கு பேரு வந்து பிரதிஷ்டா நகரம். அது எங்க இருக்குன்னா, இன்னைக்கு பிரயாக்ராஜ் பக்கத்துல இருந்தது. அதை தலைநகரமாக கொண்டு யயாதி ஆண்டு வந்தார். அவர்கிட்ட போய் யயாதி வந்து தர்ம நெறி தவறாதவர். யார் என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டார். அவ்ளோ ஒரு இது யார் என்ன பொருள் கேட்டாலும் அவரால முடிஞ்சத அவர் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாரு. அப்படி போய் என்ன பண்ணேன், இந்த மாரி விஸ்வாமித்திரர்கிட்ட நான் சீடனா இருந்தேன். அவர் வந்து
நிலா வண்ண குதிரை ஒரு காது மட்டும் கருப்பாகன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி வாங்கி தருவேன்னு எனக்கு புரியல. அதனால நான் உங்கள கேட்டு வந்தேன் அப்படின்னு யயாதிக்கு சொல்றாரு. யயாதிக்கு அவர பரிசு பொருள் குடுக்காம அனுப்ப அவருக்கு மனசு வரல. அவர் என்ன சொல்றாரு, "என்கிட்ட ஒரு சிறந்த ஐடியா இருக்கு சொல்லட்டுமான்னு?" கேட்டாரு. "என்ன மன்னரே?" அப்படின்னு இவரு கேட்டார். கேட்டவுடனே, "என்கிட்ட என் என் மகள் ஒருத்தி இருக்கா. அவ பேரு மாதவி. மாதவின்னவுடனே நீங்க வந்து இந்த சிலப்பதிகாரத்துல வர்ற அந்த மாதவியா? மணிமேகலைக்கும் கோவலனுக்கும் பிறந்தவளான்னு நீங்க கேட்கக்கூடாது. அந்த மாதவி இல்லை. இந்த மாதவி முந்தைய காலத்துக்கு முற்பட்டவள். யயாதியோட மகள். என்கிட்ட ஒரு மகள் இருக்காப்பா. அவ பேரு வந்து மாதவி. அவ வந்து நித்தியக்கன்னி என்ற வரத்தை பெற்றவள்." அப்படின்னா என்ன? நித்தியக்கன்னி அப்படின்னா, யாரையாவது ஒரு திருமணம் புரிந்து ஒரு மகவை ஈன்றெடுத்தால், அவ திரும்ப வந்து அவளுக்கு கன்னித்தன்மை கிடைச்சிரும். அந்த உடம்பு வந்து கட்டுக்குலையாம இருக்கும். அப்பேற்பட்ட வரத்தை பெற்றவள் என் மகள். பார்ப்பதற்கும் மிக பேரழகியாக இருப்பாள். அவளை நீ அழைத்துக் கொண்டு போனாக்கன்னா, அவள வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, அந்த புரவி இருக்கிற ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஒரு மகனை பெற்றெடுக்கட்டும். அப்ப அவங்ககிட்ட இந்த குதிரைய வாங்கி என்கிட்ட குடுத்துரு. அ அவர்கிட்ட கொண்டு போய் குடுத்துரலாம் குருதட்சணை அப்படின்னு இவரு சொல்றாரு. சரின்னு மாதவி கிட்ட கேட்கறதே இல்ல. பர்மிஷன்லாம் எதுவும் கேட்கறதில்ல. "நீ இவரோட போம்மா, இவர் குருதட்சணை குடுக்கணுமா, நீ இவர் கூட போய் அவருக்கு உதவி செய்ன்னு" சொல்லி யயாதிய அனுப்பி விட்டுறாரு. அவளும் எந்த கேள்வியும் கேட்காம வரா. கேட்காம வந்தவுடனே, "இப்ப எங்க போறோம்?" அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்றாரு, "அயோத்தி கிட்ட போறோம். அயோத்தியோட அரசன் வந்து அரியஸ்வான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போறோம். இந்த மாரி புரவி வாங்குறோம். உங்க அப்பா இப்படி சொல்ல சொன்னாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டா. அரியஸ்வான் போறார். அரியஸ்வான்ட்ட போனவுடனே, "இந்த மாதிரி எனக்கு வந்து 800 புரவிகள் தேவைப்படுது. இந்த மாரி இவள வச்சுண்டு நீங்க வந்து எனக்கு 200 புரவி குடுக்கணும். ஒரு மகனை பெறும் வரை உங்களுடன் இருப்பாள்." அப்படின்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே சரின்னு பார்த்தாரு. இவ்ளோ பெரிய கரும்பு தின்ன கூலி வேணுமா? அவர்கிட்ட 200 குதிரை மட்டும் தான் இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, சரிப்பா இவ என்னோட மனைவியா இருக்கட்டும்னு சொல்லி அவள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்தப்புரத்துல போய் அவ நல்ல சௌகரியமா இருக்கா, எல்லாம் இருக்கா. அரேசுவானுக்கு அவள பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. ஏன்னா அப்சரஸை விட மிகுந்த அழகுடையவள். அவளோட சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வசுமனஸ் அப்படிங்கிற பையன் பிறக்கிறான். இந்த வசுமனஸ் கதைய நம்ம முன்னாடியே பார்த்தோம். உபரிஷரன்னு நம்ம பார்த்தோம். ஊபரிஷரன்னு சொல்லுவாங்க அத இதுல. அந்த ஊபரிஷரன் கிட்ட போயி, அவர் என்ன பண்றாருன்னா, தெரியும்ல அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே உபரிஷரன் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது மகாபாரதம். அந்த உபரிஷரன் அவருக்கு பிறக்கிறான். பிறந்தாலும் அரியசுவானுக்கு அவள விடவே மனசில்ல. ஆனா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவ வந்து அவரோட இருக்கும்போது ஒரு எந்திரம் போல இருக்கா அவ. மனசு இல்லாம மனசை குடுக்காமல் வெறும் உடல மட்டும் குடுத்ததுனால, அவர் என்ன நினைக்கிறாரு, சரி வேண்டாம். இவ நமக்கு இல்வாழ்க்கைக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டா. சரி நமக்கு ஒரு பையன் கிடைச்சது போதும்ன்னு சொல்லி விட்டுறாரு. சரி இப்ப எங்க போறோம்ன்னு அவ கேட்கிறா. இப்ப எங்க போறோம்ன்னு கேட்டோனே, காசிக்கு போறோம். காசியோட அரசன் திலோதாசன் கிட்ட இது மாதிரி இன்னும் 200 புறவைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம அங்க போறோம் அப்படின்றான். இந்த காலவன் வந்து என்ன சொல்றான்னா, ஆனா அவனுக்கு வந்து இவ மேல ஒரு ஆசை கூட இல்ல. அவனோட எண்ணம் முழுக்க என்ன இருக்குன்னா, நம்ப குருதேவா கேட்ட 800 புறவைகள குடுக்கணும். அதுக்காக உனக்கு புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு இவளையும் கேட்கல. அவர் என்ன பண்றாரு, அவள உட்கார வச்சு ரதத்துல வச்சு கூட்டின்னு போறாரு. திலோதாசன் பார்க்குறாரு. திலோதாசனுக்கு அவள பார்த்த உடனே பிடிச்சு போகுது. ஏன் கரும்பு தின்ன கூலி வேணுமா? அதனால அவரும் என்ன பண்றாரு, சரின்னு அவள வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டாங்கன்னா, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவ வந்து ஒரு குழந்தை பொறந்த உடனே, அடுத்த செகண்டே வந்து அவளுக்கு அந்த தாய்மையோட அந்த சின்னம் வந்து எதுவுமே அவளுக்கு இருக்காது. பால் சுரக்காது. உடம்பு வந்து கட்டுக்குலையாமல் இருக்கும். திரும்ப பழையபடி அந்த அதாவது அந்த பிரசவ வலியோ, சோர்வோ எதுவுமே அவளுக்கு இருக்காது. அதனால அவ என்ன பண்றா, திலோதாசன கல்யாணம் பண்ணிக்கிறா. திலோதாசன் என்ன பண்றாரு, அவளோட சேர்றாரு. அப்பதான் பொறக்கிற பேரு பிரதர்தனன்னு ஒரு பையன் பிறக்கிறான். 1 இயர்ல பிரதர்தனன் பிறந்த உடனே, திரும்ப என்ன பண்றாரு, அவரும் வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா, இவ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுனால, சரிப்பா நீ கூட்டின்னு போயிடுன்னு சொல்லி 200 புரவி குடுத்து அனுப்பிச்சுறாரு. இப்ப எவ்வளோ புரவி கிடைச்சது அப்படின்னு அவ கேட்கிறா. 200 தான் குடுத்தாங்க அப்படின்னு இவ சொல்றா. உடனே இவர் என்ன பண்றாரு, திரும்ப இன்னைக்கு எங்க போறோம், வேற எங்க போறோம் அப்படின்னோனே, போஜராஜன் உசீனரன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போறோம் நம்ப.
அப்படின்னு சொல்லி இவர் போடுறார். உங்ககிட்ட இந்த மாதிரி குதிரை இருக்குதா? நான் கேள்விப்பட்டேன். நிலா வண்ணம்னா வெள்ளை கலர் குதிரை, காது மட்டும் கருப்பு. ஒரு காது மட்டும் தான். அது 2 காது இல்ல. ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கிற புறவி உங்ககிட்ட இருக்குன்னாங்க. அதனால வந்தேன். ஆனா போஜராஜன் வந்து அவள பார்த்து ஆசைப்பட மாட்டாரு. அந்த உசீனரன். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. எப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கட்டும். அதுக்காக உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்றாரு, இவள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்ட உடனே இந்த சிபி சக்கரவர்த்தி பொறக்குறாரு. அந்த சிபி சக்கரவர்த்தி யாரு அப்படின்னு கேட்டேன்னா, தொடையை அறுத்து புறாவுக்கு கொடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் பிறக்கிறாரு. அது பொறந்த உடனே அவளும் அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. அத பார்த்து கொஞ்சுறா. அதுக்கு பால் குடுக்கணும்னு நினைக்கும்போது பார்த்தாங்கன்னா, அவளுக்கு பால் சுரக்காது. ஐயோ! நம்ம இப்படியே குழந்தை பெத்துக்கிறோமேன்னு நினச்சிட்டே அவ வந்து வரா. அவர்கிட்டயும் 200 தான் இருக்கு. சரின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, அந்த முதல்ல அவள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அந்த 200 குழந்தைய 200 புறவிய கூட்டிட்டு வந்து அவரு விஸ்வாமித்திரோட தோட்டத்துல கட்டிடுவாரு. இப்ப விஸ்வாமித்திரன் பார்த்தா 600 தான் இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் 200 குதிரை அவர் எங்க தேடினாலும் அந்த மாதிரி குதிரைகளே இல்ல. இவரு என்ன பண்றாரு, நேரா விஸ்வாமித்திரரோட குடிலுக்கு வராரு. சரி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம். நம்ம திமிர்த்தனத்துல கேட்டோம். அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம். அவர் என்ன டெசிஷன் எடுக்கிறாரோ எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து, குருவே நானும் இந்த மாரி 3 ராஜாக்கள்ட்ட கூட்டிட்டு போய் உங்களுக்கு 600 குதிரை வாங்கி குடுத்துட்டேன். மேற்கொண்டு இன்னும் 200 குதிரைய என்னால வாங்கி தர முடியவில்லை. என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்த உடனே இவர் சொல்றாரு, அப்பா உன்னோட குரு தட்சணை நீ குடுக்காம இருக்க வேணாம். அவள பார்க்குறாரு. விஸ்வாமித்திரருக்கே ஒரு ஆசை தட்டுது. ஏன்னா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கா அவ. உடனே ஏன் கவலைப்படுறப்பா? எனக்கு தான் ஒரு புத்திர பாக்கியம் தேவைப்படுது. நானே இவள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த 200 குதிரைய நானே உனக்கு குடுத்துடுறேன்ப்பா. அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, அவள கல்யாணம் பண்ணிக்கிறார். விஸ்வாமித்திரருக்கும் மாதவிக்கும் பொறந்தது தான் அஷ்டகன். ஸோ, இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டா, யயாதியோட பெண் வழி பேரன்கள். அதனால தான் இவங்க புண்ணியம் 4 பேரோட புண்ணியம் ப்ளஸ் மாதவி. அப்புறம் என்ன பண்ண 4 குழந்தை பெத்த உடனே அ அஷ்டகன் பொறக்கிறாரா? யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கும், மாதவிக்கும் அஷ்டகன் பொறக்கிறாரு. பொறந்துட்டு என்ன உடனே இவர் என்ன பண்றாரு, திரும்ப அவளுக்கு கன்னி தனிமை கடைஞ்சிருது. கடைச்ச உடனே திரும்ப அப்பாட்ட கொண்டு வந்து விட்டுட்டு காலவன் என்ன சொல்றான்னா, எனக்கு உங்களால வந்து என்னோட ஆசை எல்லாமே நிறைவேறிச்சு. குரு தட்சணை முழுசா குடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப நன்றின்றார். அவருக்கு குருதட்சணை குடுத்த புண்ணியம் யாருக்கு கிடைச்சது? காலவனுக்கு கிடைச்சது. மகளே தானமாக கொடுத்த புண்ணியம் யயாதிக்கு கிடைச்சது. ஆனா, இவளுக்கு தான் மனசு வெறுத்து போச்சு. அதாவது நமக்கு வந்து அதாவது ஏன் வந்து அவ 4 பேர்கிட்ட போறா அப்படின்னு சொன்னா, அவளுக்கு கன்னித்தன்மை கிடைத்தது மட்டுமல்லாமல், அவளுக்கு கற்புக்கு களங்கம் ஏற்படாதுன்னு அந்த கடவுள் வரம் குடுத்தது இருந்ததுனால, அவ ஒருத்தர்ட்டயும் போம்போதும் அவளுக்கு கற்பு நெறி பங்கப்படலை. அதனால தான் ஒருத்தரையும் அவள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவள. அப்படி சொன்ன உடனே அவ சொல்றாரு, "அப்பா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. உனக்கு சுயம்வரம்னு ஒண்ணு வைக்கிறோம். வச்சுட்டு ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன உனக்கு புடிச்சிருந்தாலும் சரி, இல்ல புதிதாக வேற ஏதாவது மன்னர்கள் வந்தாலும் சரி, உனக்கு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன்." அப்படின்னு யயாதி சொல்றார். யயாதி சொன்ன உடனே அவளுக்கு அது புடிக்கல. நம்ப போய் ஒருத்தரையும் நம்ம இருக்கோம். நம்மளால தாய்மை அடையிறோமே தவிர, தாய்மைக்குரிய குணங்கள் எதுவுமே நமக்கு வரல. நம்ம உடல் அதே போல வந்து அந்த வேலை அவளுக்கு புடிக்கல. அதனால என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் தொறந்துட்டு அவ காட்டுக்கு போய் தவம் இருக்கா. அப்படி இருக்கும்போது தான் அவளோட புண்ணியம், சிபி சக்கரவர்த்தியோட புண்ணியம், அஷ்டகனோட புண்ணியம், பிரதத்தனனோட புண்ணியம் எல்லாம் சேர்ந்து தான் யயாதிக்கு போகுது. இவங்கலாம் மகள் வழியிற்று பேரன்கள் தானே! அதனால அவங்களுக்கு அந்த புண்ணியம் சேர்றதுனால தான் யயாதி திரும்பவும் சொர்க்கத்துக்கு உயர்ந்தார். அப்படின்னு இந்த கதை சொல்லுது. எவ்வளோ எக்ஸலண்ட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதவிய பத்தி மகாபாரதத்துல எங்கேயுமே பேசப்படல. அதாவது பெண் வயிற்று பேரன்கள் அதனால தான் வந்து யயாதி சொர்க்கத்துக்கு உயர்ந்தார்ன்னு சொல்லுதே தவிர, இவ்ளோ டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து அதுல இல்ல. ஆனா உண்மையில பாருங்க மகாபாரதமே கதை, கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதைன்னா, இது அத விட எக்ஸலண்ட்டா இருக்கு பாருங்க. ஒரு யயாதியோட குலம் தழைக்க யயாதியோட குலம் தழைச்சிருக்கு பாருங்க. அதனால தான் அவர் சொர்க்கத்துக்கு போனது. திரும்பவுமே வந்து பேரன்களால சொர்க்கத்துக்கு உயர்ந்தார் அப்படின்னு யயாதியோட கதையை கேட்பதனால், இதுக்கு கூட சொல்லியிருக்குங்க. யார் ஒருத்தர் இந்த கதையை கேட்குறாங்களோ, அவங்களுக்கு அதாவது
புகழ் வந்தடையும், செல்வங்கள் சேரும். ஏன்னா யயாதி வந்து அவ்வளோ நல்ல மனுஷங்க. அவ்வளோ அவரால் அகால மரணம் ஏற்படலை. அதுக்கப்புறம் வந்து அதாவது கொடிய துன்பங்கள் இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, எதுவுமே நடக்கல. அவரோட பீரியட் வந்து அவ்வளோ பொற்காலமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.